வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 1 நடந்த ஒரு பஞ்சாயத்து தாங்க பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கும் அருணுக்கும் செம்ம ஃபைட்டுங்க, வேறு லெவலில் நடக்குங்க. உண்மையிலேயே என்னென்னா அதில் ரஞ்சித் வந்து கேப்டனாக இருப்பார் இல்லைங்களா, அவரை வச்சு உள்ளே நடக்கும். எல்லாம் வந்து ரூம்மேட்ஸ் யார் எப்படி பிரிச்சு பண்ணணும், சமையலுக்கு யாரை போடணும், கிச்சனுக்கு யாரை போடணும், பாத்ரூம் க்ளீனிங் இந்த மாதிரி பண்ணும்போது அப்பயே ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தீபக் வந்து சொல்லப்போல இல்லை, அந்த கிச்சன் டீம் வந்து யாரும் கம்மி பண்ணாதீங்க, 2 பேர் போனதுன்றதுனால நம்ம அன்றாட சாப்பாடுக்குன்னா ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து 2 தக்காளி கம்மியாக போகுது அவ்வளோதான்ற மாதிரி பேச்சுவார்த்தை போகும். அதனால் ஸ்கில்டு தான் அங்கே இருக்கணும், மற்றபடி இதெல்லாம் வந்து வேறு மாதிரி லேபர்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலான்ற ஒரு வார்த்தை சொன்னது அருண் ட்ரிகர் ஆகிடுவாப்புல. அது எப்படி அவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ஸ்கில்டு, மற்றவங்களாம் என்ன ஒன்றும் இல்லாதவங்களா அப்படின்னு காரசரமாக போவோம். இத்தனைக்கும் யார் நம்ம கேப்டன் எதிர்க்கே கேப்டன் முழிப்பார். அவர் சும்மாவே வந்து வாய் திறக்க மாட்டார், ஒரு டம்மி பாபா மாதிரி தான் இருப்பார். ஏதோ வந்துட்டார், ஏன்னா தீபக் போன வாட்டி விட்டு கொடுத்ததுனால அவர் வந்து இன்றைக்கி கேப்டனாக இருக்கிறாரு. சரி ஓகே, அது ஏதோ ஒரு நடக்கட்டும், அது கேமில் பண்ணுறாங்க வச்சுங்களேன். இருந்தாலும் அவருக்கு எல்லோரும் கன்சோல் பண்ண பார்ப்பார். யாரும் மாறி கிட்டத்தட்ட இந்த நான் உள்ளே வந்து இந்த பிரிக்கிற சீனே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் போனால் பார்த்துங்களேன். அப்புறம் வந்து தீபக் இங்கே காரசாரமாக பேச, அந்த பக்கம் அருண் பேச, அருண் பக்கம் வந்து 4 பேர் கை தூக்க, இந்த பக்கம் தீபக் பக்கம் கை தூக்க, இப்படியே நடக்கும். இது என்ன சொல்லிட்டாரு நம்ம கேப்டன் வந்து இல்லை இதை ஒரு டெபேட் மாதிரியே வச்சுருக்கலாம், நீங்கள் நினைக்கிறபடி இல்லைன்னு. அப்போ இருந்தாலும் இவன் நான் சொல்கிறான் அருண், இல்லை நான் போய் பாத்ரூம் கழுவுனா நான் இப்போ லேபர் மாதிரியா, நான் லேபரா, எனக்கு அந்த லேபர்ன்ற ஒரு ஃபீல் வரும்ல, அப்போ கிச்சனில் வேலை செஞ்சால் நான் ஸ்கில்டா அப்படின்ற மாதிரி அருண் வந்து பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணுவாப்புல. தீபக் என்ன சொல்ல, அப்படி ஒன்றும் இல்லை, ஏன்னா இப்போ வந்து இது ஒரு சமையல் பண்ணுறாங்க, உப்பு அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிட முடியுமா, உப்பு கம்மியாக இருந்ததுனால சாப்பிட முடியாது, இந்த மாதிரி காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட, இந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் நல்லா ஒரு காரசாரமாக போகுங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் இவங்க 2 பேருக்கும் செம்ம ஃபைட்டு, வேறு யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ நிறுத்திங்கன்னா கூட யாரும் அமைதியாக இல்லை. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் கேப்டனான முதல் டாஸ்க்லேயே அது சொல்கிறதுக்காட்டியுமே இவ்வளோ பஞ்சாயத்து, இதுக்கு மேலே எப்படி இருக்குன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.